லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபயத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும். டெல்லியில் நடைபெறும் 70வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்று விருதுகளை வழங்கி வருகிறார். அதனை பார்க்கலாம். कमल से सम्मानित किया जा रहा है. ஆதித்த கரிகாலன் இந்த நேரமும் படையுடன் வரலாம். குந்தவை ஒரு ஒன்று. The film delves into the life and times of the Chola dynasty with tremendous visual appeal and emotional drama. And for Ponniyin Selvan Part 1, producer and director Shri Mani Ratnam being awarded with Silver Lotus. चोल राजवंश की जीत पर भावनात्मकता और दृश्य की भव्यता को बेहद ही सौंदर्यपूर्ण तरीके से प्रस्तुत करने के लिए पद्मश्री से सम्मानित श्री मणि रत्नम ग्रहण कर रहे हैं अपना 7वां राष्ट्रीय फिल्म पुरस्कार. जोरदार तालियां. और अब सर्वश्रेष्ठ पंजाबी फिल्म बागी दीती प्रोड्यूसर जी नेक्स्ट मीडिया प्राइवेट लिमिटेड की ओर से श्री रवींद्र नारायण रजत कमल प्राप्त कर रहे हैं. இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்போம். ரமேஷ்குமார், வணக்கம். தமிழகத்திலிருந்து யார் யாரெல்லாம் இந்த தேசிய விருது பெறுகிறார்கள்? இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ், வணக்கம். 70வது தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கி வருகிறார். டெல்லி விஞ்ஞான் பவனில் நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வில் 70வது தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது கரங்களால் வழங்கி கௌரவித்து வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் பங்கேற்றிருக்கின்றனர். குறிப்பாக இந்த ஆண்டு நாம் பார்த்தோம்னால் 2022ஆம் ஆண்டு வெளியான பொன்னியின் செல்வன் திரைப்படம் மற்றும் 4 விருதுகளை குவித்திருக்கின்றது. சிறந்த திரைப்படம், சிறந்த பின்னணி இசை, அதே போல சிறந்த ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு, இந்த 2 பிரிவு என மொத்தம் 4 விருதுகளை பெற்றிருக்கிறது. சற்று முன்னதாக நாம் பார்த்தோமேனால் பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்காக இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இந்த தேசிய விருதுகளை பெற்றிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து சிறந்த பின்னணி இசைக்காக திரு AR ரஹ்மான், அதே போல பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்காக சிறந்த ஒளிப்பதிவுக்காக ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி, அதாவது ஆடியோ அந்த இதுக்காக ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோருக்கும் இந்த விருதை பெற இருக்கின்றனர். சிறந்த ஒளிப்பதிவுக்காக ரவி மருமனுக்கும் இந்த விருது என்பது வழங்கப்பட இருக்கின்றது. இவை தவிர திருச்சிற்றம்பலம் திரைப்படத்தில் நடித்ததற்காக நித்யா மேனனுக்கும் தேசிய சிறந்த நடிகைக்கான விருது என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது. காந்தாரா, கன்னட மொழியில் வெளியான காந்தாரா திரைப்படத்தில் நடித்ததற்காக நடிகர் ரிஷப் ஷெட்டி அவர்களுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல KGF 2 திரைப்படத்தில் சிறந்த சண்டை பயிற்சிக்கான விருது அன்பறிவு ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. சற்று முன்னதாக திரு மணிரத்னம் அவர்கள் தன்னுடைய விருதை பெற்ற நிலையில் அடுத்தடுத்து தேசிய திரைப்பட விருது பெற்ற கலைஞர்களுக்கு குடியரசுத் தலைவர் தொடர்ந்து தன்னுடைய விருதுகளை வழங்கி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபயத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும்.